Hello friends, welcome to our channel Physics மாணவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா IIT JAM Physics ஓட டாபிக் வைஸ் அனாலிசிஸ் பார்க்க போறோம். That is IIT JAM Physics ஓட 2015 பேப்பர்ல இருந்து IIT JAM Physics 2021 பேப்பர் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு சாப்டரோட அனாலிசிஸ், அதாவது MCQ எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, MSQ எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, NAT வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதெல்லாமே நாம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டாபிக் எல்லாமே உங்களுக்கு ஹிந்தி யூடியூப் சேனல்ஸ்ல தான் கிடைக்கும், சரிங்களா? ஸோ தமிழ்ல வந்து அவ்வளோ எளிதில் கிடைக்காது. ஸோ மறக்காம இது இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா they can able to learn topics very easily and also they can understand how questions are asked in each chapters. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனல் பிசிக்ஸ் மாணவன் சேனல்ல வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் பிசிக்ஸ் மாணவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ IIT JAM 2015 அனாலிசிஸ் பார்க்கலாம். இதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 சாப்டர்ஸ்: மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ், மெக்கானிக்ஸ், ஆசிலேஷன் வேவ்ஸ், ஆப்டிக்ஸ், EMT, தெர்மோடைனமிக்ஸ், மாடர்ன் பிசிக்ஸ், அப்புறம் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ். சரிங்களா? இதுல வந்து மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 10 மார்க்ஸ். மெக்கானிக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 19 மார்க்ஸ். ஆப்டிக்ஸ்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 கொஸ்டின் 10 மார்க்ஸ். EMTல பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 கொஸ்டின் 19 மார்க்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்ல 6 கொஸ்டின்ஸ் 11 மார்க்ஸ். மாடர்ன் பிசிக்ஸ்ல 11 கொஸ்டின் 17 மார்க்ஸ். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கொஸ்டின் 14 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 60 வரும். இந்த டோட்டல் மார்க் வெயிட்டேஜ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா IIT JAM 2015ஓட அனாலிசிஸ். சரிங்களா? இப்போ நம்ம 2016ஓட அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ 2016 அனாலிசிஸ் பார்ப்போம். மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கொஸ்டின் 13 மார்க்ஸ். மெக்கானிக்ஸ் அண்ட் ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 கொஸ்டின் 18 மார்க்ஸ். ஆசிலேஷன் வேவ்ஸ் ஆப்டிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 கொஸ்டின் 12 மார்க்ஸ். EMT வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 கொஸ்டின் 17 மார்க்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கொஸ்டின் 14 மார்க்ஸ். மாடர்ன் பிசிக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 கொஸ்டின் 11 மார்க்ஸ். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 கொஸ்டின் 15 மார்க்ஸ். ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணா 60 கொஸ்டின்ஸ், டோட்டல் மார்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா 100 மார்க்ஸ். சரிங்களா? இதுதான் 2016 அனாலிசிஸ். இப்போ 2017 அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ 2017 அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ்ல 7 கொஸ்டின் 13 மார்க்ஸ். மெக்கானிக்ஸ் அண்ட் ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல 10 கொஸ்டின் 18 மார்க்ஸ். ஆசிலேஷன் வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ்ல 8 கொஸ்டின் 11 மார்க்ஸ். எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம்ல 12 கொஸ்டின் 20 மார்க்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 கொஸ்டின் 11 மார்க்ஸ். மாடர்ன் பிசிக்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கொஸ்டின் 15 மார்க்ஸ். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கொஸ்டின் 12 மார்க்ஸ். ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 60 கொஸ்டின், டோட்டல் மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த 2017 அனாலிசிஸ். இப்போ 2018 அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ 2018 அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ்ல பாருங்களேன், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 8 கொஸ்டின் 13 மார்க்ஸ். மெக்கானிக்ஸ்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 கொஸ்டின்ஸ் 19 மார்க்ஸ். ஆசிலேஷன் வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கொஸ்டின்ஸ் 15 மார்க்ஸ். எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம்ல 9 கொஸ்டின் 15 மார்க்ஸ். கைனெடிக் தியரி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல 8 கொஸ்டின் 13 மார்க்ஸ். மாடர்ன் பிசிக்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 கொஸ்டின் 10 மார்க்ஸ். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கொஸ்டின் 15 மார்க்ஸ். டோட்டல் கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணா 60 கொஸ்டின், டோட்டல் மார்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா 100 மார்க்ஸ். சரிங்களா? So this is 2018 analysis. 2019 analysis பார்ப்போம். இப்போ 2019 analysis பார்ப்போம். மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 கொஸ்டின் 10 மார்க்ஸ். மெக்கானிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கொஸ்டின் 16 மார்க்ஸ். ஆசிலேஷன் வேவ்ஸ் ஆப்டிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 கொஸ்டின் 11 மார்க்ஸ்.
EMT பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கொஸ்டின் 16 மார்க்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கொஸ்டின் 14 மார்க்ஸ். மாடர்ன் பிசிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கொஸ்டின் 15 மார்க்ஸ். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 கொஸ்டின் 18 மார்க்ஸ். ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 60 கொஸ்டின்ஸ், டோட்டல் மார்க்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 100 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 2019 அனாலிசிஸ். இப்போ 2020 அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ 2020 அனாலிசிஸ் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கொஸ்டின் 15 மார்க்ஸ். மெக்கானிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கொஸ்டின் 14 மார்க்ஸ். ஆசிலேஷன் வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ்ல 9 கொஸ்டின் 15 மார்க்ஸ். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கொஸ்டின் 15 மார்க்ஸ். கைனடிக் தியரி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல 9 கொஸ்டின் 15 மார்க்ஸ். மாடர்ன் பிசிக்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கொஸ்டின் 13 மார்க்ஸ். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கொஸ்டின் 13 மார்க்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 60 கொஸ்டின்ஸ், டோட்டல் மார்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ். சரிங்களா? இப்போ 2021 அனாலிசிஸ் பார்க்கலாம். 2021 அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ்ல 8 கொஸ்டின் 13 மார்க்ஸ். மெக்கானிக்ஸ்ல 7 கொஸ்டின் 11 மார்க்ஸ். ஆசிலேஷன் வேவ்ஸ் ஆப்டிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 கொஸ்டின் 21 மார்க்ஸ். EMTல பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 கொஸ்டின் 16 மார்க்ஸ். கைனடிக் தியரி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 கொஸ்டின் 11 மார்க்ஸ். மாடர்ன் பிசிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கொஸ்டின் 14 மார்க்ஸ். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 கொஸ்டின் 14 marks. So total number of questions பார்த்துக்கிட்டிங்கன்னா 60 question 100 marks. A small strategy from my side. என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது நான் சொல்றேன். இப்போ நீங்க this month is ஜூலை, சரிங்களா? ஜூலைல தான் நீங்க ஐஐடி ஜாம் பிசிக்ஸ் போர்ஷன் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா I would suggest that நீங்க மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ், கைனடிக் தியரி, தெர்மோடைனமிக்ஸ், மாடர்ன் பிசிக்ஸ், சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ், டிவைசஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சாப்டர்ஸ், சரிங்களா? இந்த 4 சாப்டர் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா? இதை வந்து நீங்க கம்ப்ளீட்டா படிங்க. இதை நீங்க கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா ஐ கேன் கேரண்டி யூ தட் யூ வில் ஸ்கோர் அரௌண்ட் 45 to 60 மார்க்ஸ். இன்கேஸ் ஏதாவது டஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க 40 மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா போயிருப்பீங்க. சரிங்களா? 40 to 60 மார்க்ஸ்னாவே உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மிடில் ரேஞ்ச் ஐஐடியோ இல்ல டாப் லெவல் என்ஐடியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அதனாலதான் ஐ கேரண்டி யூ தட் யூ வில் ஸ்கோர் அரௌண்ட் 45 to 60 மார்க்ஸ். நான் இது வந்து மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் வச்சுதான் இந்த மார்க்ஸ் சொன்னேன். இன்கேஸ் டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கேட்டாலுமே நீங்க வந்து 40 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? சோ கம்ப்ளீட்டா இந்த 4 சாப்டர் படிங்க. கம்ப்ளீட்டானா தியரியா இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், நீங்க இதெல்லாம் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். யூ கேன் ஸ்கோர் அரௌண்ட் 45 to 60 மார்க்ஸ் அண்ட் ஆல்சோ சீட் இஸ் கேரண்டீட் அட் ஐஐடிஸ். சரிங்களா? ஏதோ ஒரு ஐஐடில வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாப் லெவல் ஐஐடிஸ்க்கு வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். பட் டாப் லெவல் ஐஐடிஸ்க்கு வந்து இப்போ அது பை லக்லயும் ஒரு ஃபேக்டர் இருக்கு. சரிங்களா? ஸோ ஐ டிடன்ட் ரூல் அவுட் எனிதிங். ஸோ அதனால தான் நான் ஐஐடிஸ் ஜென்ரலா போட்டிருக்கேன். ஆல்சோ யூ கேன் ட்ரை ஃபார் என்ஐடிஸ். என்ஐடிஸ்னாலும் உங்களுக்கு இந்த மார்க்ல என்ஐடிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள் இஃப் யூ லேர்ன் அதாவது இந்த சில பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் மினிட்ல வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க. அதாவது அக்டோபர் நவம்பர் டைம்ல வந்து ஐஐடி ஜாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்கள மாதிரி பர்சன்ஸ்க்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் பார்த்துக்கோங்க, கைனடிக் தியரி, தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த 2 சாப்டர் கம்பல்சரி. சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் இல்லாட்டி மாடர்ன் பிசிக்ஸ், இந்த 2ல ஏதோ ஒண்ணு. ஐ வுட் சஜஸ்ட் மாடர்ன் பிசிக்ஸ் போறது பெட்டர். இல்ல உங்களுக்கு மாடர்ன் பிசிக்ஸ் டஃபா இருந்தாலும் நீங்க சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் படிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா இந்த 2 சாப்டர் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இந்த ஒரு பார்ட் மட்டும் நீங்க ஏதோ ஒண்ணு படிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 3 சாப்டருமே நீங்க கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா யூ வில் ஸ்கோர் அரௌண்ட் 35 to 45 மார்க்ஸ். இன்கேஸ் டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கேட்டாலுமே நீங்க 30 மார்க்ஸ் வாங்கிருவீங்க. 30 மார்க்ஸ்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு என்ஐடி திருச்சி, ரவுர்கேலா, கேலிக்கட், சூரத்கல் அண்ட் ஆல்சோ ஐஐஎஸ்டி சிப்பூர், இந்த மாதிரி எல்லாம் என்ஐடி, சிஎஃப்டிஎஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்
மிக மிக அதிகம். ஸோ அதனால இந்த 3 சாப்டர் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், அக்டோபர் நவம்பர் டைம்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க இந்த 3 சாப்டர் மட்டும் கம்ப்ளீட்டா படிச்சுக்கோங்க. ஐ கேன் கேரண்டி யூ தட் யூ வில் ஸ்கோர் அரௌண்ட், நான் மினிமம் 30 மார்க்ஸ் ஏன் சொல்றேன்னா, இன் கேஸ் சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் டஃப்பா வந்ததுன்னா யூ கேன் ஏபிள் டு சால்வ் அட்லீஸ்ட் ஃபார் 30 மார்க்ஸ். சரிங்களா? அதனால தான் 35 to 45 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ சீட் இஸ் கேரண்டீட் அட் NITs அண்ட் CFTs. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து இஃப் யூ நோ பேசிக்ஸ்னா என்ன, 11th 12th பிசிக்ஸ் மேக்ஸ், இல்லாட்டி உங்களுக்கு நீங்க ஏதாவது JEE கோச்சிங்கோ நீட் கோச்சிங்கோ போயிருந்தீங்கன்னா அந்த பிசிக்ஸ் டியூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிருப்பாங்க ஹவு டு அப்ரோச் அ ப்ராப்ளம், ஹவு டு சால்வ் அ ப்ராப்ளம் தட் ஹஸ் நோ க்ளூ. அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க டீல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருந்தீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் பேசிக்ஸ் ரிவைஸ் பண்ண சொல்றேன்னா, நீங்க பேசிக்ஸ் ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக்ஸ் ஆகட்டும், ஆசிலேஷன் வேவ்ஸ் ஆப்டிக்ஸ் ஆகட்டும், இல்ல தெர்மோடைனமிக்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், இஃப் யூ நோ பேசிக்ஸ் ரியலி வெல் யூ கேன் ப்ரிப்பேர் எனி 6 out of 7 சாப்டர்ஸ். நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா ஐ கேன் ஏபிள் டு சால்வ்ன்ற ஒரு ஐடியா கிடைச்சிரும். அந்த மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து 7 சாப்டர்ஸ்ல ஏதோ ஒரு 6 சாப்டர்ஸ் உங்க விருப்பம் தான், ஏதோ ஒரு 6 சாப்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க டு கெட் அ வெரி குட் ரேங்க் அண்டர் 200. நீங்க வந்து இந்த 200 ரேங்க் கீழ வந்துக்கிட்டீங்கன்னா ஐ கேன் கேரண்டி யூ தட் இந்த டாப் 7 IITs, IIT பாம்பே, IIT கான்பூர், IIT டெல்லி, IIT மெட்ராஸ், IIT ரூர்க்கி, கரக்பூர், கவுஹாட்டி, இந்த IITஸ்ல எல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு IITல MSc பிசிக்ஸ் சீட் வந்து உங்க கையில கிடைக்கும். சரிங்களா? சோ பேசிக்ஸ் தெரியலனா நான் இந்த 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ ஆர் பிகினிங் இன் ஜூலை இல்ல நவம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்றேன்னா நீங்க இந்த செகண்ட் பாயிண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனா உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சதுனாவே நீங்க வந்து இந்த பேசிக்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு 7 சாப்டர்ஸ்ல எனி 6 சாப்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா தானே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. தியரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க மேக்ஸிமம் சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின் ரிப்பீட் ஆகலனாலும் அந்த மாடல்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பிராக்ஸ் லா ப்ராப்ளம் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்கன்னா அதே பிராக்ஸ் லா கான்செப்ட் நெக்ஸ்ட் இயர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஸ்டின் வேற மாதிரி மாத்தி கேட்கலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஜாம்ல நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிருக்காங்க. சோ மறக்காம இத கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் யூ கேன் கெட் மோர் ஐடியா. சரிங்களா? வெரி குட் ரேங்க் அண்டர் 200 in IIT JAM and you can பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரேங்க் 100 ரேங்க் 200ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா டாப் 7 IITஸ்ல ஒரு சீட் கேரண்டி ஆயிரும். சரிங்களா? சோ இது இந்த அனாலிசிஸ் அண்ட் என்னோட சின்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ இஃப் யூ நீட் எனி கண்டென்ட், உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் ரிலேட்டட் டு பிசிக்ஸ் தேவைப்பட்டதுன்னா இல்ல பிசிக்ஸ் என்ட்ரன்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். ஸோ ஜஸ்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கொண்டு வரலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி என்ட்ரன்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் வேணும்னா சொல்லுங்க. ஐ கேன் பிரிங் யூ த டாபிக். ஆல்சோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பிசிக்ஸ் மாணவன் and also share our channel physics மாணவன் with your friends. and also இந்த வீடியோவையும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல வந்து பண்ணதில்ல, இதுதான் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்னு நினைக்கிறேன். பட் இந்த டாபிக்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ்ல இருக்கு யூடியூப்ல. சரிங்களா? ஸோ நான் தமிழ் பசங்களுக்காக கன்சர்ன் எடுத்து இந்த டாபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க so that they can able to understand what I am saying. சரிங்களா? So I hope this video would have helped you. Thank you guys. Have a nice day.